வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எல்டிஏ சார்ந்த ஒரு ப்ராப்ளத்தை மறுபடியும் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2015ஆம் ஆண்டு புக்லெட்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. ஸோ இந்த கேள்வியின்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட் முதல் படியில கரஸ்பாண்டிங் எனன்ஷியோ செலக்டிவ் அல்கஹாலா மாறுது. அதற்கு டபிள்யூங்கிற ஒரு ரியேஜென்ட் வந்து தேவைப்படுது. அதன் பிறகு இந்த ப்ராடக்ட் வந்து எல்டிஏ கூட வினைபுரிஞ்சு எக்ஸ்ங்கிற ப்ராடக்ட் கொடுக்குது. மறுபடியும் எக்ஸ்ங்கிற ப்ராடக்ட் எல்டிஏ கூட வினைபுரிஞ்சு ஒய்ங்கிற ப்ராடக்ட் கொடுக்குது. இந்த ஒய்ங்கிற ப்ராடக்ட் பென்சைல் புரோமைடு கூட வினைபுரிஞ்சு இஜெட்டுங்கிற ப்ராடக்ட் வந்து கொடுக்குது. ஸோ இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியானதுன்னு கண்டுபிடிப்போம். ஸோ முதல் படி என்ன நடக்குது? எனன்ஷியோ செலக்டிவ் ரிடக்ஷன் வந்து நடக்குது. அதற்கு டபிள்யூங்கிற ஒரு ரியேஜென்ட் தேவைப்படுது. இதற்கு முன்னதாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பேக்கர்ஸ் ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து போரேன் டைமெத்தில் சல்பைட் கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து லித்தியம் போரோஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த போரேன் டைமெத்தில் சல்பைடும் லித்தியம் போரோஹைட்ரேடும் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கீட்டோன் வந்து ரிடியூஸ் ஆகும். அது எதவா கொடுக்கும்? ரெசிமிக் மிக்சரா தான் கொடுக்கும். சரிங்களா? அதே வேளையில பேக்கர் ஈஸ்ட் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எனன்ஷியோ செலக்டிவ் அல்கஹால் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் என்சைமேட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன்படி பார்க்கிறப்ப நமக்கு இங்க என்ன தேவை? பேக்கர் ஈஸ்ட் தான் சரியான விடையாக இருக்கும். ஸோ இதனோட முடிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஸ் ஸ்டீரியோ செலக்டிவ் அல்கஹால் வந்து கிடைக்குது. இது எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதற்கு இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு கீட்டோன் இருக்கு. அந்த கீட்டோன்ல எஸ் அப்படின்னா ஸ்மால் குரூப் இந்த பக்கம் அட்டாச் ஆயிருக்கு. அதே வேளையில லார்ஜர் குரூப் வந்து இந்த பக்கம் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ஸ்டேட்டவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெத்தில் குரூப் இருக்கு. இது சின்னது. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு CH2 COTET குரூப் இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் பல்கி குரூப். எதை கம்பேர் பண்றப்பனா மெத்தில கம்பேர் பண்றப்ப. அப்ப உங்க ஹைட்ரைட் அயான் வந்து எப்படி டெலிவரி ஆகும்? ஸ்மால் சைடு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இருந்து உங்க ஹைட்ரைட் அயான் வந்து டெலிவரி ஆகும். இது எந்த ரூலை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்லாக்ஸ் ரூலை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த பெர்லாக்ஸ் ரூல் படி இந்த பக்கம் டெலிவரி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எஸ் செலக்டிவ் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் நம்ம இங்க என்ன கிடைச்சிருக்கு? எஸ் செலக்டிவ் ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு. இதே வேளையில இங்க எஸ்ங்கிற நம்ம ஸ்மால் குரூப் நம்ம சொன்னோம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்மால் குரூப்ல மெத்திலுக்கு பதிலா ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்னவா மாறும்? ப்ரையாரிட்டி மாறும். ப்ரையாரிட்டி மாறும் பொழுது உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேட்டர் ஆல்கஹால் கிடைக்கும்? ஆர் கான்ஃபிகரேட்டர் ஆல்கஹால் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனோட அடிப்படையில இந்த இதுக்கு சரியான ரியேஜென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்கர்ஸ் ஈஸ்ட் தான் சரியான விடை இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. அதுக்கு அடுத்த படி பார்த்தோம் அப்படின்னா எல்டிஏ. ஸோ எல்டிஏ பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம். இது வரைக்கும் எல்டிஏ பற்றிய சீரீஸை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. எல்டிஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நான் நியூக்ளியோபிலிக் ஸ்டெரிக்கலி சின்டர்ட் ஸ்ட்ராங் பேஸ். அது வந்து லெஸ் சின்டர் சைட்ல இருக்கக்கூடிய அசிட்டிக் புரோட்டான்களை உடனடியாக எடுக்கும். சரிங்களா? சரி இங்க பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் அசிட்டிக் புரோட்டான் இருக்கு. ஸோ அப்ப எல்டிஏ பயன்படுத்துறப்ப இங்க எடுக்கணும். அதற்கு முன்னதாக அந்த சப்ஸ்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது குழுக்கள் இருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஹைட்ராக்சி குழு இருக்கு. அப்ப ஹைட்ராக்சி குழு வந்து பாத்தீங்கன்னா மோர் அசிட்டிக். எதை கம்பேர் பண்றப்ப இந்த CH2 கம்பேர் பண்றப்ப. அப்ப முதல் எல்டிஏ பயன்படுத்துறப்ப என்ன நடக்கும்? இந்த ஹைட்ராக்சி குரூப்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை மட்டும் எடுக்கும். எடுத்து உங்களுக்கு கரஸ்பாண்டிங் லித்தியேட்டட் சால்ட்டா வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியில மறுபடியும் எல்டிஏ கூட வினைபுரியும் பொழுது இப்ப இங்க இருக்கக்கூடிய புரோட்டானை எடுக்கும். எடுத்து என்ன கிடைக்கும்? கரஸ்பாண்டிங் ஈனலைட் அயான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு அடுத்தபடியில அது பென்சைல் புரோமைடு கூட வினைபுரியுது. சரி எப்படி வினைபுரியுதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த சப்ஸ்ட்ரேட்டை பாருங்க. இதோட பாட்டம் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லித்தியேட்டட் ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு பாட்டம் ஃபேஸ்ல இருக்கு. அப்படின்னா பாட்டம் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெரிக்கலி கிரௌடடா இருக்கு. அப்போ உங்க பென்சைல் புரோமைடு எப்படி அப்ரோச் பண்ணும்? டாப் ஃபேஸ் வழியில தான் அப்ரோச் பண்ணும். பாருங்க எப்படி நடக்குதுன்னு. இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகருது. ஸோ இந்த எலக்ட்ரான்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பனை தாக்கும் பொழுது Br மைனஸ் வெளித்தள்ளி உங்களுக்கு இந்த கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்க ஏன் வந்து இந்த பென்சில் குரூப்பை டாப் ஃபேஸ்ல போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
இங்க பாட்டம் ஃபேஸ்ல வந்து ஸ்டெரிக்கலி க்ரௌடடா இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த வினை வந்து எங்க நடக்குது? டாப் ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு நடக்குது. ஸோ இதுவரைக்கும் விவாதித்தபடி பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு சரியான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ தான் சரியானதாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.